ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஷாலோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவருடைய ஆமென். கிருபை என்றும் ஹல்லேலூயா. உள்ளது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன், டைப் பண்ணி போடுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அரைசோ டெபோரா என்ற அந்த கூடுகைக்கு அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நிறைய இதுல ஜென்ஸும் நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, வாலிப தம்பிமார் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் நான் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளேன்னு சொன்னேன். இன்று நாளும் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தர் ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைங்க எப்பொழுது கூடி வருவார்கள் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவங்க எல்லாம் வேதாகமத்தில் ஒரு வாசகத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 68 அதிகாரம் 35 வசனம். சங்கீதம் 68 அதிகாரம் 35 வசனம். நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீங்க கவனமாய் கேளுங்க. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறாரா? ஆமென். உங்களுக்கு தாங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு புதிய சத்துவத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவருடைய அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள, அவருடைய புதிய அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்ள? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனாலும் மறுபடியுமாய் அதை ரீகனெக்ட் பண்றது, ரீஆக்டிவேட் பண்றதுக்காக ஆண்டவர் இன்றைய நாளிலும் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். தயவு செய்து இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நிக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க பாப்போம். பைபிள் அப்படியே மூடி வைங்க, கண்களை மூடி கொள்ளுங்க, கரங்களை இயேசு அப்பாவுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. நாங்க அடிக்கடி இந்த ஆராதனையில கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க, அதை செய்யாதீங்க, இங்க வேடிக்கை பார்க்காதீங்க, இப்படி எல்லாம் உங்களை எல்லாம் சொல்லி நாங்க உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்க சொல்லுகிறோம் என்றால், நீங்க ஆண்டவரை பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. அவரை நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டுமா? அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டுமா? இந்த பூமியில வாழ்கிற அந்நிய மதத்தினரை பாருங்களேன், தன்னுடைய தெய்வங்களை எப்படி பயபக்தியாய் தொழுது கொள்றாங்க. அவர்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய கால்களை கழுவி விட்டு, தன்னுடைய முகங்களை கழுவி விட்டு பரிசுத்தமாய் போறாங்களே அவங்களுடைய தெய்வங்களை தொழுது கொள்ள. ஏன் நீங்களும் நானும் பரிசுத்தமான இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஒரு பாவமும் அறியாத அந்த பரிசுத்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள ஏன் நீங்களும் நாங்களும் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்க கூடாதா? அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும், பரிசுத்த தெபோராளின் சந்ததி எழும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒரு விசை நீங்களும் நானும் அவரை பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆயத்தமாவோமா? இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று கண்களை மூடி கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அவருக்கு நாங்கள் கனத்தையும் மரியாதையும் செலுத்துவோமா? இஸ்ரவேலின் எங்கள் ராஜா நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராய் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம், அவரை நாங்கள் வாழ்த்த போகிறோம், அவரை நாங்கள் புகழ்ந்து பாட போகிறோம்.
அவருடைய நாமம் பலத்த துருகமா இருக்கிறது. அவரை நாங்கள் புகழ்ந்து பாட போகிறோம், புகழ்ந்து பாட போகிறோம். கூட சொல்றீங்களா? அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து அவரை புகழ்ந்து பாடுங்களேன். ஆகவே இயேசுவே அவர் உங்களுக்கு முன்பதாய் வந்தாரு. அவர் பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இயேசுவே எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை என்னால நான் மறக்கவே முடியாதப்பா. சொல்றீங்களா? ஆகவே கரங்களை உயர்த்தினவர்களாக
பார்த்து நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு நன்றியப்பா. அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்லுங்க, நன்றியப்பா. ஆமாப்பா. உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. சொல்றீங்களா? இந்த நாள்ல நம் மத்தியில அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியில அவர் பொழிய போகிறார். சொல்றீங்களா? இயேசுவா, ஆவியானவரை பார்த்து பாடுங்களேன். அவை பார்த்து பாடுங்களேன். சொல்லுங்க, இயேசுவா, இயேசுவா, அப்பா, எங்க கூடுகையில நீங்க வேணும். நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேணாப்பா. நீங்க இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேணாப்பா. சொல்லுங்க, இயேசுவா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தங்களை செய்து அந்த யோர்தானை பிளந்து வழிகளை திறந்து கொடுத்தாரு. ஆவியானவரை பாருங்களேன், எத்தனை ஒரு நல்ல தெய்வம். அபிஷேகத்தை மழையை போல நீங்க பொழியறீங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில உங்கள் ஆவியில ஆண்டவர் இந்த நாள்ல வாய்க்கால்களை அமைக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆகவே இயேசுவா, அவரை நோக்கி கதறி கூப்பிடுங்களேன், உயர்த்தி கூப்பிடுங்களேன், அவருடைய நாமத்தை உச்சரிங்களேன். இயேசுவா, மழையாக பொழியும்
Yeshua. Orika Saralama Surabashe. Orika Rama Surabashe. Yeremi Hemetri Yamsuru. சொல்லுங்க Yeshua. அவருடைய நாமத்தை சொல்ல Orika Rama Surabagadalarama. அந்த பரலோக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தேவராலின் அபிஷேகம், அந்த தேவராலின் வல்லமை Yes Lord. And the power of the tsunami power, அவருடைய வல்லமை இதோ மடைகிறது, இதோ ஒரு வெள்ளத்தை போல இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரிசிவே 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 அப்பா, நாங்க நினைக்கிறதுக்கும் செபிக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறீங்களா ஆண்டவரே? எங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்களேப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இதோ நம்முடைய சுற்றிலுமாக உலாவிக் கொண்டிருக்கிறாரு, அசைவாடிக் கொண்டிருக்கிறாரு. யுத்தம் பண்ணுகிற தெய்வம், அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்த தெய்வம், இன்று எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தானை இரண்டாக பிளந்து கடந்து போக பண்ணுகிறீங்களே ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாய் நீங்க கடந்து போறீங்கப்பா, நீங்க கடந்து போறீங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க எங்களோடு கூட தான் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாய் தான் நீங்க இருக்கிறீங்க. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்க ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நீங்க வந்து வாசம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா. தொடர்ந்து நீங்க எங்களோடு கூட அசைவாடுங்க. அடுத்து நடக்க இருக்கிற ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் உம்முடைய கரம், உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும்படியாய்
எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இருக்கிற இடங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கான நேரம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு டைம் தரேன். யாராவது ஒருவர் இந்த அரைசோ டெபோரா இந்த கூடுகைகள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் நன்மை செய்திருப்பாரே என்றால், பர்டிகுலரா இந்த கூட்டங்களை ஏதாவது ஒரு இந்த கூட்டத்துல வந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் நடந்தது, இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆண்டவர் மாற்றினாரு அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி யாராவது ஒருவருக்கு நான் இந்த இடத்துல நான் வாய்ப்பை கொடுக்கிறேன். இது சாட்சி நேரமா இருக்கிறது. ஆகவே நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்றத உங்களுடைய சாட்சியின் மூலமாய் நீங்க தெரியப்படுத்தலாம். அதிக நேரம் எடுக்காதீங்க, சீக்கிரமாய் சொல்லலாம். யாருக்கும் சாட்சிகள் இல்லையா? இல்லைன்னு சொன்னா நாங்க கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக போறோம். நான் ஹட்டன் வட்டவிலிருந்து சசிகலா சாட்சிய சொல்றேன். கர்த்தர் நல்லவரா இருக்கார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. எங்கள் தனிமையில துணை நிற்கிற தேவனா இருக்கிறப்பட கர்த்தருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாத இருக்கிறபடியால் தடைகளை உடைத்து எங்களை இன்மட்டும் காக்கிறத தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முதலாவதாக விசேஷமா நான் கேட்ட அந்த 10 நாள் தெபோரால் கூடுகையில ஆண்டவர் எவ்வளவு எங்களுக்கு பெரிய சோதனை, துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் வந்தாலும் கூட அந்த உபத்திர காலத்துல தெபோரால் எப்படி எழும்புனாங்களோ அப்படியா நாங்க உபத்திர காலத்தை எழும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை என்னை மிகவும் தைரியப்படுத்தினுச்சு. எத்தனை உபத்திர நேரத்துல அந்த வார்த்தையிலே நான் எழும்பி நிக்கிறதுக்காக கோடி நன்றி செலுத்துறேன் கர்த்தருக்கு. அதே போல இந்த நேற்று நாளும் கூட இன்றைய நாளும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த தெபோரால் எலும்பு என்ற கூடுகளை கலந்து கொள்றதுக்கு தேவன் கொடுத்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி. அவரோட வார்த்தை இல்லாம எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தெபோராலே என் எலும்பு என்று சொன்னது வார்த்தை என்னைக்கு நாங்க கேட்க ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஒரு புது உற்சாகம், புது பலன். கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக என்ன வந்தாலும் சரி, மறித்து போனாலும் சரி, கர்த்தருக்காக நிக்க வேண்டும். ஆனாலும் கூட இன்றைக்கு நாள்ல கூட தேவனுடைய கிருபையிலார தெபோரால எழும்புந்த வார்த்தையை நான் கேட்டபடி எழும்பி நிக்கிறேன். கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துற வார்த்தைக்காக நன்றி செலுத்த ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த டெஸ்டிமனிய ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறார் சிஸ்டர். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அநேகருக்கு இதே போல ஆண்டவர் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருப்பார்னு சொல்லி, வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார்னு சொல்லி. ஆகவே மறுபடியுமாக உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு செய்தி நான் கிடையாது, பிரதர் தான். சோ என்ன செய்தின்னு சொன்னா, வருகிற இதே மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி 15ஆம் திகதியிலிருந்து 21 நாள் உபவாச நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார், செய்ய சொல்லி இருக்கிறாங்க. சோ அந்த ரோஷ் ஹஷானா வருகிற அந்த நாட்களோடு கண்டினியூஸா நாங்க 21 டேஸ் உபவாசம் இருந்து ஆண்டோடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆகவே உங்களுக்கு வயது இல்ல தேசம் பாகுபாடு இல்ல, நீங்க எந்த தேசமா இருந்தாலும் நீங்க கலந்து கொள்ளலாம். ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் உபவாசத்தோடு வரணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நாங்களும் ஜாயின் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த லிங்க் அனுப்பி வைக்கப்படும். எல்லாரும் 10ஓடு 11 இதுக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் பிரத்யட்சமா என்று பேசியிருக்கிற அந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்ம மத்தியிலே பேச சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு தெரிந்த பிள்ளைங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ணலாம், நீங்களும் கலந்து கொள்ளுங்க. மேலதிகமாக உங்களுக்கு ஜெப தேவைகள் அல்லது இதை குறித்து
தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த 2 நம்பர்ஸை நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க இதுக்கு கால் பண்ணலாம். செபத்தவைகள் ஆலோசனைகள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் நீங்க தயவு செய்து எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஊழியம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த விசேஷித்த தெபோராளின் அபிஷேகம் இந்த கூடுகைக்கு வந்திருக்கதான் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சாட்சிகளுக்காக நன்றி. நேற்றைய தினத்துல நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் நேற்று தினத்துல கலந்து கொண்டீங்க? கர்த்தர் நேற்று நம்ம வாழ்க்கையில ஒரு மகத்துவமான காரியத்தை செய்தார்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நேற்றைய தினத்துல செய்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இன்றைய நாளைக்கு பின்பதாக நான் உங்கள்கிட்ட சாட்சியை கேட்க போகிறேன். நீங்க எல்லாம் சாட்சிகள் அனுப்ப முடியும் எங்களோட அஃபிஷியல் நம்பருக்கு, அல்லது ரைசோ தெபோரா குரூப்புக்கு நீங்க அனுப்ப முடியும், அல்லது எங்களோட அஃபிஷியல் நம்பர் பர்சனல் நம்பர்களுக்கு நம்மளோட ஊழியத்துக்கு பொறுப்பா இருக்கிறதான சகோதரி மனைவியின் இடத்துல, அல்லது அவங்களுக்கு உபத்தலைவியா இருக்குதான சகோதரி நிரோஷினி அவங்களுக்கு கூட நீங்க அனுப்ப முடியும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நேற்றைய தினத்துல கர்த்தர் நம்ம மத்தியில மகத்துவமான காரியங்களை செய்தாங்க. காலத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் தெபோராள் மேல் இருந்ததான ஒரு மிக முக்கியமான பிரதானமான ஒரு முதலாவது ஒரு பாயிண்ட் நம்ம அதை குறித்து தான் நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். காலத்தை புரிந்து கொள்ளுகிற அபிஷேகம் தான் தெபோராள் மேல இருந்ததை குறித்து நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அக்காலத்திலே தெபோராள் அப்படித்தான் நம்ம பார்த்தோம். அக்காலத்திலே தெபோராள் என்கிற வார்த்தை, அந்த அக்காலத்திலே என்கிறத நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அக்காலம், அந்த காலத்திலே தெபோராள். அப்போ காலத்தை புரிந்தவளாக அவங்க எழும்பினதுனால 40 ஆண்டுகள் தேசம் அமைதலாக இருந்தது என்று சொல்லி அதுக்கு அடுத்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கடைசி 31ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு தேசம் 40 ஆண்டுகள் அமைதலாக இருந்தது. காரணம் என்ன? தெபோராள் அந்த காலத்தை புரிந்தவளாக தன்னுடைய காலத்திலே தான் கனி கொடுக்க வேண்டும் என்று அறிந்து தேவன் கொடுத்த அந்த உந்துதலை, தேவனுடைய நேரம் இதுதான் என்று தான் புரிந்து கொண்டு எழும்பினபடினால, கர்த்தருக்கென்று எழும்பினபடினால அவங்க அந்த நாள்ல அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினாங்க. அதுதான் நேற்று தினத்துல நாம பார்த்தோம். நாங்க நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பெரிதான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அநேக தெபோராக்களை கர்த்தர் இந்த நாட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் மத்தியிலிருந்து எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களோட பட்டணத்துக்காக எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேசத்துல எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில தெபோராக்களை எழுப்புகிறார். இந்த ஊழியத்திலிருந்து கூட கர்த்தர் அநேக தெபோராக்களை எழுப்புகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க தேவன் சொல்ற காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பித்துட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த காலம், நாம வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றா, எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்களை எழுப்புகிற காலம். எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்களை எழுப்புகிற காலம், அதுதான் இந்த காலம். பொதுவாக 2 குழுவினர்கள் கர்த்தர் கடைசி நாட்கள்ல கிரியை செய்யும்படியாக தேவன் எழுப்ப போகிறார். 2 கூட்டம் எழும்பும். என்ன கூட்டம் தெரியுமா? ஒன்று எழுப்புதலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். எழுப்புதலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், அதாவது எழுப்புதல்ல இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டம். எழுப்புதல் என்று சொன்னா நாம பார்த்தோம், தங்களுடைய பழைய வாழ்க்கையில இருந்து கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புதிதாக தங்களுடைய ஜீவியத்தை மாற்றி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு பெரும் திரள் கூட்டத்தினர் ஒரே நேரத்துல ரட்சிக்கப்படுறதான் ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் நாம பார்த்தோம். அதான் எழுப்புதல். அது ஒரு தனி மனிதனுக்கு நடக்கும்போது அது ரட்சிப்பு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டம் எழும்பும், ஒரு எழுப்புதல் காலம் வரும். அதை நோக்கிதான் நம்ம ஊழியத்தை நாம பிரயாணித்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கிதான் நாம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதை நோக்கிதான் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல்ல பெரிய ஒரு திரள் கூட்டம் எழும்பும். ஆனா அந்த திரள் கூட்டத்தை எழுப்புகிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த திரள் கூட்டத்தை அந்த எழுப்புதல் காலத்துல கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படுவதற்கு
ஒரு கூட்டம் எழும்பி ஊழியம் செய்ய எழும்ப வேண்டும், ஊழியம் செய்ய போகணும். அப்படி ஊழியம் செய்ய போகிற கூட்டத்தை எழுப்புகிற காலம்தான் இந்த காலம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த காலம் தான் இந்த காலம். அதனாலதான் உங்கள் மத்தியில கர்த்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், நேரம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. பிரதர், இன்னும் எழுப்புதல் வரலையே. எழுப்புதல் எப்படி வரும்? நீங்க எழும்பினாதான் எழுப்புதல் வரும். எழுப்புதல் என்றால் முதலாவது ஒரு தனி மனிதனுக்குள்ள வருகிறதான ஒரு மாற்றம். தன்னுடைய நிலைமையை அறிந்து, கர்த்தருடைய நேரத்தை அறிந்து எழும்புகிற அந்த மாற்றம் ஒரு தனி மனிதனுக்குள்ள வரும்போதுதான் நாம எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ ரெண்டு கூட்டம், ஒண்ணு எழுப்புதல்ல பங்கடைகிற கூட்டம், கொத்து கொத்தா ரட்சிக்கப்பட போகிற கூட்டம். அடுத்தது இந்த கொத்து கொத்தாக ரட்சிக்கப்பட போகிற கூட்டத்தை கொண்டு வர போகிற, ரட்சிப்புக்கு வழிநடத்த போகிறதான கூட்டம், ஊழியம் செய்ய போகிற கூட்டம். அந்த கூட்டத்தை எழுப்புகிற காலம்தான் இந்த காலம். இந்த கடைசி காலத்துல முதலாவது கர்த்தரை யார் எழுப்புறாரு தெரியுமா? திரளான ஒரு கூட்டத்தை பிறப்பிக்கத்தக்கதான பெரிய ஒரு கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்ற ஒரு தலைவர்கள், ஒரு பெரிதான ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிற காலம். அதனாலதான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன கூடுகைகளை ஏற்படுத்துகிறார். ஆகவே இந்த காலம் எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்களை எழுப்புகிற காலம், தலைவர்களாக எழுப்புகிற காலம். நீங்க தான் எழும்பணும். அந்த நபர் நீங்க தான், அந்த கூட்டம் நீங்க தான். ஏன் ஒரு கர்த்தர் ஒரு சிறிய கூட்டத்தை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் என்னைக்குமே ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பெரும் கூட்டத்தை வச்சு அடிக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிறதான வல்லமையான ஒரு கர்த்தருடைய மகத்துவமான தேவனுடைய குமாரன் வருவதற்கு கர்த்தர் முதலாவது ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானன் அனுப்பினார். வழியை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பினாங்க. 30 லட்சம் ஜனங்கள் அவங்கள வழிகாட்டி கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு கர்த்தர் ஒரே ஒரு மோசையை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே கர்த்தர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகின, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தலைவனையும் ஒரு தலைவி எழுப்பிட்டா அவங்க கொத்து கொத்தாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார்கள். அந்த கூட்டத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் பெரியமானவர்களே. அதனாலதான் ஒரு சிறிய கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். உலகத்துக்கே நம்ம மெசேஜ் கொடுக்கிறோம், உலகத்துக்கே நம்ம மெசேஜ் அனுப்புகிற மீட்டிங் இருக்குன்னு. ஆனா வருகிற நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு குரூப், தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குரூப். ஒரு பிறலான ஆயிரம் கூட்டமா அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டம் நீங்க தான். Facebookல பாத்துட்டு இருக்க நீங்க தான், யூடியூப்ல பாத்துட்டு இருக்க நீங்க தான், கூகுள் மீட்ல கலந்துருக்கிற நீங்க தான். ஏன்? உங்களை பிடித்தால் கர்த்தருக்கு தெரியும். உங்களை கர்த்தர் சந்தித்தால் உங்கள் மூலமா அநேக கோடி ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும் என்று கர்த்தருக்கு தெரிந்தபடினாலதான் இந்த சிறிய கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிறிய கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த காலம் எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்களை எழுப்புகிற காலம். அதனாலதான் உங்களுக்கு நான் தைரியமா சொல்லுகிறேன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களோட நேரம் வந்தாயிற்று. ஏசாயா 60:1 நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம். ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. The time has come. உன் ஒளி வந்தது, உன்னோட நேரம் வந்துருச்சு. நீங்க எழும்பும் போதுதான் அந்த எழுப்புதல் காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் எழும்பாத வரைக்கும் எழுப்புதல் ஆரம்பிக்கப்படாது பிரியமானவர்களே. முதலாவது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வர எழுப்புதல் தான் அடுத்த கட்ட தேசங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இதை குறித்துதான் நேற்று தினத்துல நாம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் நம்மளை சந்திக்கும்படி வரப்போகிறார். ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். முதல் முறை அவர் வந்த போது மாம்சமாக வந்தாங்க, ஒரு ஏழ்மையின் ரூபம் எடுத்து வந்தாங்க. மறுபடி அவர் வரப்போகிறார். இப்ப எப்படி தெரியும் வரப்போகிறாரு? ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறாரு? பொதுவா இயேசு கிறிஸ்துடைய வருகை 2 விதமாக அமைய போகிறது. 2 விதமான வருகை. ஒன்று ரகசிய வருகை. ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டாங்க, பிரத்யட்சமான வருகை வந்துட்டாங்க. மாம்சமாக வந்தவங்க, தேவன் மனுஷகுமாரனாக வந்தது. இப்போ ஒரு ரகசிய வருகைன்னு ஒரு வருகை உண்டு. அதுல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டாங்க, மத்திய வானத்துக்கு வருவாங்களாம். வெளிப்படுத்தல் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்தார் ரகசிய வருகை நாம சொல்கிறோம். அங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் மத்திய வானத்துல சந்திப்பார். அவங்களோட 7 ஆண்டுகள் அவர் பரலோகத்துல
7 ஆண்டுகள் கல்யாண விருந்து, மணவாளன் மணவாட்டி அந்த உறவு, ஒரு திருமணத்துல நடக்கிறதான ஒரு ஃபீஸ்ட் போல 7 ஆண்டுகள். அதே 7 ஆண்டுகள் இந்த பூமியில உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி 3.5 ஆண்டுகளா நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பதாக என்ன நடக்கும்? பிசாசானவன் 1000 வருடம் அவன் பாதாளத்திலே கட்டப்பட வேண்டும். தேவதூதன் சங்கிலிகளினாலே கட்டுகிறதை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1000 வருடம் அரசாட்சி. அது எங்க நடக்கும்? இந்த பூமியில நடக்கும். யார் அதை ஆளுகை செய்வார்? இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்வது யார்? நீங்களும் நானும் குட்டி ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவரோடு கூட இணைந்து நாம் ஆளுகை செய்வோம். ஏன்? பிசாசு கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு சந்தோஷமான ஒரு ஆட்சி, உண்மையான ஒரு ராஜா, உண்மையான ஒரு ஜனாதிபதி, உண்மையாய் ஜனங்களை நேசிக்கிற ஒரு ராஜா எப்படி தன் தேசத்தை ஆளுவார் என்பதை அந்த 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவே செய்து காண்பிப்பார். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு வழியை ஆயத்தப்படுவதுதான் நம்முடைய ஒரு பிரதானமான வேலை. நாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 1000 வருட அரசாட்சி, அவருடைய பிரத்யட்சமான வருகைக்கு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம வழியை ஆயத்தப்படுத்தணும். வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு யார் அவரை ஆளுகை செய்வார்? பொதுவாக சபை அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசிகளின் கூட்டம். the group of believers தான் சபை, the church congregation. சபைன்னு சொன்னா கட்டடம் கிடையாது. சபைங்கிறது பில்டிங் கிடையாது. இப்படி அப்படியே ஒரு கூர்மையா அப்படி கூம்பா மாதிரி இருக்கும், மேல ஒரு கிராஸ வச்சுட்டா அது சபை இல்ல, அது கட்டடம். இட்ஸ் a building. அதுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இருந்தாதான் அதுக்கு பேர் சபை. விசுவாசிகளின் கூட்டம் சபை. அதே போல ஒரு ராஜா ஆளுகை செய்வதற்கு வெறுமன நிலமும் காடும் மிருகங்கள் சமுத்திரம் இல்ல. தேசம் என்று சொல்வது அதுல இருக்க குடிமக்கள், அதான் தேசம். அதை ஆளுவதற்கு தான் ராஜா வேணும். ஒருத்தர் ராஜா என்று சொன்னால் குடிமக்கள் இருக்கணும். அப்போ 1000 வருட அரசாட்சியில் அவர் யாருக்கு ஆளுகை செய்ய போகிறார்? குடிமக்களுக்கு. அந்த குடிமக்களை பிறப்பிக்கிறதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த பெரிதான ஒரு திரள் கூட்ட கர்த்தரை நேசிக்கிறதான, உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதான ஒரு கூட்டத்தை பிறப்பிப்பதற்காகத்தான் எழுப்புதல் வர வேண்டும். அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும் அது காலத்தை புரிந்து செயல்பட எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எழும்புனாதான் அந்த எழுப்புதல் காரியம் நடக்கும். நீங்க எழும்பும் போதுதான் எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எழும்பும் போதுதான் அந்த எழுப்புதலை கொண்டு வர முடியும். எழுப்புதல் என்றால் என்ன? திரள் கூட்ட ஜனங்கள் கொத்து கொத்தாக ஒரே சமயத்துல ரட்சிக்கப்படுவது, ஒரே நேரத்துல பல தேசங்கள்ல நடைபெறுவது. இதுக்குதான் நாம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம பார்த்தோம். அக்காலத்திலே, அந்த காலத்திலே தெபோராள் தன்னுடைய காலத்தை புரிந்தவளாக, தன்னுடைய நேரத்தை புரிந்தவளாக, பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தன்னுடைய காலத்தை அவள் புரிந்து எழும்பினாள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எதுல அடங்கி இருக்குது? டைம்ல அடங்கி இருக்கு. உங்களுடைய வயசு, என்னுடைய வயசு எதனால தீர்மானிக்கப்படுகிறது? டைம். 24 மணித்தியாலம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் நம்ம சொல்றோம். இந்த நாள் கணக்கின்படிதான் டைம். ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம் என்பது எதுல அடங்கி இருக்கு தெரியுமா? நம்ம டைம் எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுலதான். டைமை நாங்க எப்படி எஃபெக்டிவா நம்ம பாவிக்கிறோம், பயன்படுத்துறோம், அதை பொறுத்துதான் நாம கரெக்டா அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம கரெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் என்பது நேரத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் அதுலதான் அடங்கி இருக்குது. பிரியமானவர்களே, இந்த காலம் கடைசி காலம். நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம். இந்த காலத்தை நீங்க விடுவீர்களாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நேற்று தினத்தில் நாம பார்த்தது போல குற்றம் நம்மேல் சுமரும். நாம போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம் இது. நாங்க எழும்பி மற்றவர்களை எழுப்ப வேண்டிய காலம் இது. நாங்க எழும்பினாதான் பாராக் எழும்ப முடியும். தெபோராள் எழும்பினாள், பாராக்கை உற்சாகப்படுத்தினாள். பாராக் எழும்பினான். தெபோராள் எழும்பினாள், யாகேல் பின்பதாக எழும்பினாள். தெபோராள் எழும்பினாள். யூதா வைத்ததான மிகுதியான பெண்டிங் ஒர்க் எல்லாமே தெபோராள் செய்து முடித்தாள். பிரியமானவர்களே, நீங்க அந்த காலத்தையும் நேரத்தையும் புரிந்தவர்களாக எழும்பும் போதுதான் அநேகர் விட்டு போனதான நிறைய ஊழியங்களுடைய மிகுதிகளை நாம கம்ப்ளீட் பண்ண முடியும். பாழாய் போன காரியங்களை நாம புதிதா எடுப்பித்து கட்ட முடியும். கம்ப்ளீட் பண்ண வேண்டும். நாம ஓடி முடிக்கணும். எப்படி மோசே கானானுக்குள்ள இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் முடிக்க வேண்டிய பணி அது முடியாமல் போனதோ, யோசுவா அதை எடுத்து நிறைவேற்றினாரோ, அதே போல நிறைய பெண்டிங் ஒர்க்ல தெபோராள் நீங்க நேரத்தையும் காலத்தையும் புரிந்தவர்களாக எழும்பும் போதுதான் அது நிறைவேறும். நீங்க அப்படி எழும்பும் போதுதான் யாகேல்கள்
பிசாசுனுடைய தலையை நெற்றி பொட்டுல அடித்து அவனை தலையோட நசுக்கி போடத்தக்க யாகேல்கள் எழும்ப முடியும். தேபோராளாகி நீ எழும்பும் போதுதான், நீங்க எழும்பும் போதுதான், அந்த நேரத்தையும் காலத்தையும் புரிந்தவர்களாக நீங்க எழும்பும் போதுதான் யாகேல்கள் எழும்ப முடியும். பிரியமானவர்களே, நீங்க எழும்பாவிட்டால் யாகேல்களுக்கு நீங்க செய்யற பெரிதான ஒரு துரோகமாக இருக்கும். பாராக்களுக்கு நீங்க செய்யற துரோகமாக இருக்கும். பெண்டிங் ஒர்க், யூதாக்கள் விட்டதான நிறைய பெண்டிங் ஒர்க்கள் நீங்க பண்ற துரோகமாக இருக்கும். நீங்க எழும்பாத பட்சத்துல பட்டணங்கள் பாழாய்தான் இருக்கும், கூட்டங்கள் பாழாய் இருக்கும், பாழாய் இருக்கும். எனக்கு ஒரு கமாண்ட் வரும், என்னை ஒரு லீட் பண்ண வருவாங்க, என்னை வார்த்தையை சொல்றது ஒருத்தவங்க வருவாங்கன்னு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு தேசத்துல, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு சபையில, ஏதோ ஒரு கூட்டத்துல, ஏதோ ஒரு வீட்டுல, உங்கள் குடும்பங்கள் மத்தியில கூட இருக்கலாம். யாரோ காத்திருக்கிறாங்க, யாரோ ஒரு யாகேல் காத்திருக்கிறாங்க, யாரோ ஒரு பாரா காத்திருக்கிறாங்க. நீங்க எழும்புற வரைக்கும், நீங்க எழும்பும் போது அவர்கள் எழும்புவார்கள். இதை குறித்த நேற்றைய தினத்தில் நாங்க பார்த்தோம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தான் உங்களை நிரப்பி இருக்கிறார். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுனா கண்களை திறந்து விடும். உங்கள் கண்கள் இருக்க செதில்களை திறந்து விடும். ஓ, நான் இருக்க வேண்டிய காலம், நான் எழும்ப வேண்டிய காலம் இந்த காலமா? கண்களை திறந்து விட்ட உடனே நீங்க அதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்தான் நேற்றைய தினத்தில் நாம பார்த்தோம். நேரத்தையும் காலத்தையும் புரிந்து கொள்ளுகிற அபிஷேகம் தான் தேபோராள் மேல இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாள்ல, ஆமென், இன்றைய நாள்ல இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Judges chapter 5 verse 7. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது ஒருத்தங்க வாசிப்பாங்க? வாசிக்கும் போது நாங்க எல்லாருமா அதை கொஞ்சம் செவி சாய்க்கலாமா? Judges chapter 5 verse 7. வாசிங்க. நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்க, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமங்கள் பாழாய் போயின. அதுல வசனத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் அண்டர்லைன் பண்ணுகிறேன் பாருங்க. தாயாக, இஸ்ரவேலிலே தாயாக நான் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் போயின. தாய், தாய், வாய் திறந்து சொல்லுங்க. மதர், மாம், அம்மா, இப்படி நாம சொல்லுவோம்ல. தாய், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள், இஸ்ரவேலுக்கு நான் ஒரு தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில அனுப்ப இருக்கிறதான் அபிஷேகம் தாயின் மேல இருக்கிறதான் அபிஷேகம். ஒரு தாயினுடைய அபிஷேகம், ஒரு தாய்மையின் அபிஷேகம். மிக 3 முக்கியமான காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். தாய்மையின் அபிஷேகம். இது என்ன? பொதுவா தாய்னா நமக்கு தெரியும். தாய் என்ன செய்வாங்க? ஒரு ஆளை நாம தாயின்னு நம்ம என்ன எப்படி நம்ம சொல்லுவோம்? இவங்க ஒரு அம்மா அப்படின்னு நாம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? குழந்தைகளை பெற்றெடுக்கும் போதுதான் அவங்களை நம்ம சொல்லுகிறோம் தாய் என்று நம்ம சொல்லுகிறோம். குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்களை தான் நம்ம சொல்லுவோம் என்னது? தாய். குழந்தைகளை பெற்றெடுக்கிறவங்க. அல்லது குழந்தைய பெற்றெடுக்க போறாங்க, கர்ப்பிணியா இருக்காங்க, பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அவங்களை பார்த்து பொதுல ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா வாங்க, அம்மா எண்ட, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கர்ப்பிணியாக இருக்கும் போதே அவங்கள தாய் என்று அடையாளப்படுத்துறதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில உங்கள் மத்தியில தாயினுடைய அபிஷேகத்தை கட்டவிழ்க்க விரும்புகிறார். தாய் என்றால் என்ன? தாய் என்பவள் அவள் பெற்றெடுப்பவள். பெற்றெடுப்பவள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதுதான் அவளுக்கு தாய் என்று சொல்லுகிறோம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, தேசங்கள்ல குழந்தைகளை பெற்றெடுத்து என்ன பண்றாங்க? சொந்த தாயே தங்களுடைய பிள்ளைகளை வீசிட்டு போறாங்க. சில அனாதை இல்லத்துல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க. தாய் தகப்பன் யாருன்னு தெரியாத அளவுக்கு பெற்றெடுத்து வீதிகள்ல போடுறாங்க, குப்பை தொட்டில போடுறாங்க. சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். பிரசவித்து அந்த குழந்தைய டாய்லெட்லயே பிரசவித்து டாய்லெட்லயே விட்டுட்டு போன தாய்மார்.
அப்படி இருக்கிறாங்க. சோ பெற்றெடுக்கும் போது அவள் தாய் என்று அழைக்கப்படுகிறாள். கர்த்தர் உங்கள் மத்தியில கொடுக்க விரும்புற அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அபிஷேகம். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அபிஷேகம். தாய் என்பவள் பெற்றெடுப்பவள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு தாயினுடைய அபிஷேகத்தை கொடுத்து நீங்க அனுப்ப விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீங்க அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அநேக கைவிடப்பட்ட பிள்ளைகள், அநேக அனாதை போல இருக்கிறதான ஆவிக்குரிய பிள்ளைகள், அநேகர் கைவிடப்பட்டவர்கள், வழி தெரியாமல் இருக்கிறவங்கள், உலகத்துக்கு யாரு தேவன், இந்த பூமியில நான் யாரை நான் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாக நான் யாரை நோக்கி நான் பார்க்க வேண்டும், எந்த தெய்வத்தினிடத்துல என்னுடைய குறைகளை நான் சொல்ல முடியும், யார் உண்மையான தேவன் என்று கலங்கி நிற்கிற அநேக அனாதை பிள்ளைகளுக்கு தாயாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாக நீ எழும்ப வேண்டும் என்று, அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாயாக நீ எழும்ப வேண்டும். தெபோராள் சொல்கிறார், நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும். இட்ஸ் a powerful statement. அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை இல்ல. இட்ஸ் a very powerful statement. ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். நீங்க யாராவது சொல்ல முடியுமா? நான் இலங்கை தேசத்தின் தாய். உங்களால சொல்ல முடியுமா? யாருக்கா சொல்ல முடியுமா? நான் இந்திய தேசத்தின் தாய் சொல்ல முடியுமா உங்களால? தெபோராள் சொல்றாங்க, என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். நான் இஸ்ரவேலுக்கு தாய் சொல்றாங்க. பிரியமானவர்களே, நீங்க ஆவிக்குரிய நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டி இருக்கிறது. ஆவிக்குரிய நபர்களை நீங்க பெற்றெடுக்க வேண்டி இருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மலாக்கி chapter 2 verse 15. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கமா? எஸ். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவளிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், உள்ள சந்ததியில் பெரும்படித்தானே. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு தேவ பக்தி உள்ள அந்த ஆரம்ப வசனங்களை பாத்தீங்கன்னா, ஏன் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியின் பெரும்படித்தானே. ஆகையால் ஒரு பக்தி விருத்தியான மனைவி ஒரு சந்ததி, ரோகம் பண்ணாத படிக்கு ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு சந்ததி. ஆமா, ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாகத்தானே. வாசிச்ச பிறகு மியூட் பண்ணிருங்க. என்ன? ஓகே. ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கத்தானே நான் ஏன் ஒருவனை படைத்தேன், நான் ஏன் ஒருவனை சிருஷ்டித்தேன். அவன் மூலமாக ஒரு பக்தி விருத்தியில் ஒரு சந்ததி வர வேண்டும் என்பதற்காகத்தானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடையும் கர்த்தர் பேசுகிறார். தாய் என்பவள் பெற்றெடுப்பவள். நீங்க பக்தி விருத்தியில் ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்க முடிய சொல்றார் தெரியுமா? உங்கள் மூலமாய் ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு ஜெனரேஷன் வளர வேண்டும். ஒரு பக்தி விருத்தியுள்ள ஒரு ஜெனரேஷன் உருவாக வேண்டும். ஒரு பக்தி விருத்தியுள்ள ஜெனரேஷன், ஒரு பக்தி விருத்தியுள்ள சந்ததி, பரிசுத்த சந்ததி, பரிசுத்த வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி, கர்த்தருக்கென்று வேறு பிடிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்ததி உங்கள் மூலமாய் எழும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்கள் மூலமாக அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், அவர்கள் ஜெனரேஷன், ஆவிக்குரிய சந்ததி எழும்ப வேண்டி இருக்கிறது. ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு சந்ததி உங்கள் மூலமா எழும்ப வேண்டி இருக்கிறது. பெற்றெடுப்பவள், ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுப்பவள், அவங்கதான் தாய். இந்த தெபோராள் மேல் இருந்த அபிஷேகம் ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி, ஒரு பக்தி விருத்தி உள்ள சந்ததி, ஒரு பயபக்தி உள்ள சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி பெற்றெடுத்து வழிகாட்டுகிற ஒரு அபிஷேகம் தெபோராள் மேல இருந்தது. அதனாலதான் அவங்க போல்டா சொல்றாங்க, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் பட்டணங்கள் பாழாய் போயின. ஒரு தாய் என்றால் என்ன? தாய் என்றால் அவள் பெற்றெடுப்பவள்.
பெற்றெடுக்கிறவங்களை தான் நாங்க தாயின்னு நம்ம சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அநேக நபர்களை இனி பெற்றெடுக்க போகிறீர்கள். ஆவிக்குரிய ரீதியில் நீங்க பெற்றெடுக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதுக்காக பயன்படுத்த போகிறார். ஒரு முகவரி இல்லாத ஒரு கூட்டம், தலைவர் இல்லாத ஒரு கூட்டம், தாயுடைய அரவணைப்பு இல்லாத ஒரு கூட்டம், அன்பு காண்பிக்க யாரும் இல்லாத ஒரு கூட்டம், நேசத்துக்காக ஏங்குற ஒரு கூட்டம். தாய் தகப்பன் என்றால் யார், அவங்களுடைய அரவணைப்பு என்ன, உண்மையான அன்பு என்ன என்பதை கைகாட்டி அந்த அன்பை காண்பிக்கும்படியாக ஒரு பக்தி விருத்தியில் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பிறப்பிக்கத்தக்கதான ஒரு தேபோராளுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெற்றெடுக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சந்ததியை நீங்க பெற்றெடுக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சந்ததியை நீங்க வழிநடத்த வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெனரேஷன் நீங்க உருவாக்க வேண்டும். அந்த ஜெனரேஷன் பார்த்து உங்களை பார்த்து சொல்லும், இவங்க இல்லாவிட்டால், இவங்க எனக்கு ஒரு தாயாக எழும்பாவிட்டால் நான் அனாதையாக இருந்திருப்பேன். சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், அண்ணா, பிரதர், பாஸ்டர், எனக்கு 20 வயசு தான் ஆகுது, என்னைய போய் நீங்க தாயாக எழும்புங்கன்னு நீங்க சொல்றீங்களே, நான் இன்னும் திருமணமே ஆகல, என்ன நீங்க தாயாக எழும்புன்னு சொல்றீங்களே, இது நியாயமா அப்படி நீங்க கேட்கலாம். நான் பேசிக் கொண்டிருக்கிறது மாம்ச பிரகாரமான ஒரு தாயாக அல்ல. திருமணம் முடித்து நீ கர்ப்பிணியாக மாறி ஒரு தாயாக அல்ல. அநேக குழந்தைகள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அநேக பேர், அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்ல, அனாதைகளாக தாய் தகப்பன் விட்டு போன பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையான தகப்பன் யார்? உண்மையான ஆவிக்குரிய தகப்பன் யார்? உண்மையான தெய்வம் யார்? சரியான வழியில நடத்துவதற்கு கைவிடப்பட்ட ஒரு அனாதைகளை போல இருக்கிறாங்க. தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஆனா உண்மையான தெய்வத்தை காட்ட யாருமே இல்லை. அவங்களை விடுதலையாக்க யாருமே இல்லை. பரிசுத்தமான ஜீவம் இதுதான் என்று காண்பிக்க யாருமே இல்லை. அரவணைக்க யாருமே இல்லை. இந்த உலகத்துல நிறைய பேர் அன்புக்காக ஏங்குறாங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு ஏங்குறாங்க. என்னை கவனிக்க யாருமே இல்லை. இதுதான் நிறைய பேரோட தற்கொலைக்கு காரணம். என்னை யாருமே நேசிக்கிறாங்க இல்ல, என்னை யாருமே புரிந்து கொள்றாங்க இல்ல, என்னை விசாரிக்க யாருமே இல்ல, ஒரு நேரம் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல, நீ என்ன பண்றன்னு விசாரிக்க யாருமே இல்லை. இதுதான் உலகத்தில் இருக்க எல்லாருடைய கேள்வியும். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நீ ஒரு தாயாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றெடுப்பவள் தாய். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீ ஒரு தாயாக எழும்ப வேண்டும். உன்னுடைய வயது 20 இருக்கலாம், உன்னுடைய வயது 25 இருக்கலாம், நீ திருமணம் ஆகாமல் இருக்கலாம், திருமணம் ஆகி இருக்கலாம். நீங்க ஒரு தாயாக, இந்த தாயின் அபிஷேகத்தை கூட ஆவிக்குரிய ஒரு ஜெனரேஷனை பெற்றெடுக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். இது எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எழும்புகிற காலம். நீங்கள் எழும்பும் போதுதான் இந்த சந்ததி எழும்பும். ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக எழும்பும். ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பக்தி விருத்தியில் ஒரு சந்ததியை பிறப்பிக்கத்தானே. ஆமா, ஏன் உங்களை தெரிந்து கொள்கிறார்? ஏன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒரு பக்தி விருத்தியுள்ள சந்ததி வர வேண்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வழி நடத்துற பிள்ளைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்க நடத்துவீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாம ஹெட்டன்ல ஒரு கைவிடப்பட்ட பிள்ளைகள் மத்தியில அவங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக நாம போயிருந்தோம். அவங்களை பார்ப்பதற்காக போயிருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இங்க வர்ற எல்லா பிள்ளைகளையும் நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம நடத்துறோம். பைபிள்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிறோம், இயேசுனா யாருன்னு சொல்லி கொடுக்கிறோம். எந்த மதத்தினரா இருந்தாலும் நாங்க முதலாவது இயேசுவை அவங்களுக்கு காண்பிக்கிறோம். உண்மையான தெய்வம் யார் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆமா, நீ எழும்பும் போதும் அதைத்தான் நீங்க செய்வீங்க. ஒரு பக்தி விருத்தியான தாயாக நீங்க நடத்தும் போது எதன் செய்வீங்க? உண்மையான தெய்வம் யார் என்பதை நீங்க காண்பிப்பீங்க. வேதம் என்றால் என்னன்னு சொல்லுவீங்க. பரிசுத்தமான வாழ்க்கையை காண்பித்து கொடுப்பீங்க. அவருக்காக ஊழியம் செய்வதனால என்னென்று நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? உங்கள் மூலமாக ஒரு பக்தி விருத்தியுள்ள சந்ததி அப்படியே கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லவா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெற்றெடுப்பவள் தாய், அவள் பெற்றெடுப்பவள். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? பெற்றெடுக்கிற அபிஷேகம். என்ன? ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிற அபிஷேகம். கர்த்தர் இன்றைக்கு அதை உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் கடந்து வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் பிரதர், அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஷபகத ரலமன மஷட கபல யந்தரல ரமன மஷகத. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு காரியம். தாய் என்றால் யார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அங்க ஏவாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதாம்
தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஆதாம் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பாருங்க, ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாம் தன் மனைவிக்கு பெயரிட்டான். அவங்களோட பெயர் ஏவாளாம். ஏவாள் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். தாய் என்றால் என்ன தெரியுமா? இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதான ஏவாள் என்கிறதான வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? லைஃப்னு அர்த்தம். ஜீவன், ஜீவியம். அடுத்தது இந்த லைஃப், அடுத்தது லிவிங் ஒன், ஜீவிக்கிற ஒரு நபர். அதனாலதான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய, இந்த தாய் என்றால் என்ன? இந்த தாய் மேல இருக்கிற ஒரு மிக பிரதானமான இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? லைஃப் கிவர், ஜீவனை கொடுக்கிறவள். ஏவாள் என்ற பேர் அர்த்தம் அதுதான், ஜீவனை கொடுக்கிறவளாம். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, லைஃப் கிவர் அண்ட் லைஃப் சேஞ்சர். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப் கிவர் அண்ட் லைஃப் சேஞ்சர். வாழ்க்கையை கொடுக்கிறவள், தன் ஜீவனை கொடுக்கிறவள், ஜீவியங்களை மாற்றி அமைக்கிறவள். ஹல்லேலூயா. அதான் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாய். ஒரு தாயின்னு சொன்னா அவள் தன் ஜீவனை கொடுக்கிறவள். தாய் பால் கொடுக்கறாங்கல்ல, தாய்ப்பால் எதுவாக தாய்ப்பால் மாறுகிறது? எதிலிருந்து எதுவாக மாறுகிறது? ரத்தம் தாய்ப்பாலாக மாறுகிறது. வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, உயிர் எங்க இருக்குதான்? ரத்தத்துல இருக்குது. அதனாலதான் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்குது. உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குது. தன் ரத்தத்தை பாலாக கொடுக்கிறவள், தன் பால், தன் ரத்தத்தை கொடுக்கிறவள், லைஃப் கிவர். அவள் பாலை கொடுக்கிறாள், தன் ரத்தத்தை கொடுக்கிறாள், தன் ஜீவனை கொடுக்கிறாள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். தாய் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவள், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க, அவரும் அப்படித்தான். ஒரே பேரான தன்னுடைய சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, வருத்தங்களுக்காக இரட்சகர் என்ற நாமத்தோடு கூட அனுப்பினார். அவர் கடைசியா ரத்தம் சிந்தி மறிக்கும் போது இயேசுவை கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆமா, லைஃப் கிவர். அது மாத்திரமல்ல, அவர் ரத்தம் சிந்தினதுனால இன்றைக்கு நாம் விடுதலையோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. John chapter 3:16 வாசிக்கலாமா? 2 வசனம் ஒரே மாதிரி வரும் பாருங்க. யோவான் 3:16, 1 யோவான் 3:16. இது ரெண்டுலயுமே வித்தியாசமான அம்சங்கள் இருக்குது. வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 அமல் சுமதி சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? 1 John chapter 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இல்லது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கின்றோம். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாராம். அவர் ஜீவனை கொடுத்தார். ஒரு தாய் என்று சொன்னால் லைஃப் கிவர், லைஃப் சேஞ்சர். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். லைஃப் கிவர், எங்களோட வாழ்க்கையை மாற்றும்படியாக, எங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். மோசேயை பாருங்க, 40 ஆண்டுகள் அரண்மனை, 40 ஆண்டுகள் வனாந்திரம். அந்த 40 மிகுதியான ஆண்டுகள் வனாந்திரத்துல இஸ்ரவேலை நடத்தினாரு. 120 ஆண்டுகள்
தன்னுடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தாரு. தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ஒரு பெரிதான ஒரு கூட்டத்தை அவர் மீட்டெடுத்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு கூட்டத்தை அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லைஃப் கிவர் and life changer, life giver and life changer. Hallelujah. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய், தாயானவள் தன்னுடைய ஜீவத்தை அப்படியே முழுவதுமாய் கொடுக்கிறவள். இன்றைக்கு கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களை அர்ப்பணித்து மற்றவர்களை வாழ வைக்கிற ஒரு தாயாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கூட்டத்துக்கு, ஒரு குழுவுக்கு, ஒரு குடும்பத்துக்கு உங்களை நீங்கள் தியாகம் பண்ணி உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க ஒரு தாயாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தெபோராள் மேல் இருந்த அபிஷேகம் லைஃப் கிவர் அண்ட் லைஃப் சேஞ்சர். அவள் அந்த காலத்துல 20 ஆண்டுகள் கொடூரமான காலத்துல தான் எழும்பினது நிமித்தமாக தன்னை அவள் அர்ப்பணித்து, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் உண்பதாக போறேன், தன்னை அவள் அர்ப்பணித்தபடினால லைஃப் சேஞ்சராக மாறினாங்க. 40 ஆண்டுகள் தேசம் அமைதலாக இருந்ததா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நபராக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த தாயினுடைய அபிஷேகம் வரும்போது you will be a life changer and you will be a life changer and a life giver. உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, கடைசியா மூன்றாவது, தாயானவள் யார்? தாயானவள் பெற்றெடுப்பவள், தன் வாழ்க்கையை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுபவள் என்று சொல்லி நாம பார்த்தோம். மூன்றாவது, ஒரு தாய். பொதுவாக நீங்க ஒரு தாயை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு தாயை நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு தாயுடைய பிரதானமான ஒரு குழந்தை பெற்றெடுத்த பின்பது என்னது? பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க, அதாவது போஷிப்பாங்க, அந்த பிள்ளைய பராமரிப்பாங்க, தனக்குள்ளே வச்சு கொள்ளுவாங்க, அடிபடாதபடி காத்து கொள்ளுவாங்க. போஷிக்கிறவள், பராமரிக்கிறவள், அந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளை வளர்த்தெடுக்கிறவள், அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்பவள், வளர்த்தெடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறவள். தாய் என்று சொல்வள் போஷித்து, பராமரித்து, வளர்த்து, கற்றுக் கொடுப்பவள். நான் இதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு நான் விசேஷமா இன்னொரு காரியத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு நான் மைண்ட்ல நினைத்து வைத்திருந்தேன். தெபோராள் மேல இருந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசனி தெபோரா என்றுதான் நான் பேசலாம்னு பிளான் பண்ணிருந்தேன். ஆனா கர்த்தர் சொன்னா, இல்ல, இந்த இடத்துல நான் அநேகர தாயாக நான் எழுப்ப விரும்புகிறேன், நீ இதைத்தான் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுடைய இந்த தாய் மேல இருக்க இந்த அபிஷேகம், இந்த தாய் மேல் அபிஷேகம் உங்களை தொடும் போது நீங்கள் தேவன் விரும்புகிற ஒரு நபராக நீங்க மாறி விடுவீங்க. அநேகருக்கு உயிர் கொடுக்கிற நபராக மாறி விடுவீங்க. பாழான போன எல்லா பகுதிகளையும் நீங்க கட்டுகிற நபராக மாறி விடுவீங்க. அநேக நபர்களுக்கு நீங்க லீட் பண்ணுகிற நபராக நீங்க மாறி விடுவீங்க. ஹல்லேலூயா. போஷிக்கிறவள், பராமரிக்கிறவள், பாதுகாக்கிறவள், எழுப்பி விடுகிறவள், கற்றுக் கொடுக்கிறவள். ஒரு தாய் தன் பிள்ளையை பால் கொடுத்து போஷிக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, வளர்க்கிறாங்க. எது செய்யக்கூடாது எது செய்யணுன்றத அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, அவங்களை உருவாக்குறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்? ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை வழி நடத்துவது, ஆவிக்குரிய ரீதியில பிள்ளைகளை போஷிப்பது, ஆவிக்குரிய ரீதியில பராமரிப்பது, கற்றுக் கொடுப்பது, அவங்களை வளர்ப்பது, ட்ரெயின் பண்ணுவது, ஒரு நல்ல ஒரு லீடராக, நல்ல ஒரு லீடர்ஷிப்ல உருவாக்குவது. எப்பேற்பட்ட அபிஷேகம்? ஒரு உருவாக்குகிற அபிஷேகம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அது 10 வரைக்கும் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, எப்படி ஏலி அங்க சாமுவேலை வளர்த்தெடுக்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:1 அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அங்க சாமுவேல் ஏலி அவர்களுக்கு கீழாக பணிவிடை செய்து வந்தானாம்.
அப்ப ஏலி சாமுவேலை போஷித்தார், பராமரித்தார், வளர்த்தார், கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய சத்தம் கேட்கிறது. ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார், யார் என்னோட பேசுறா? எனக்கு இப்படி சத்தம் கேக்குது, நீங்க கூப்பிட்டீங்களா? கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படி ஒரு சத்தம் கேக்குதா, இப்படி நீ பதில் சொல். கற்றுக் கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, ஆமா, போஷித்து, பராமரித்து, வளர்த்து, கற்றுக் கொடுக்கிறது, ட்ரெயின் பண்றது, ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்குள்ள நடத்துறது. இது என்ன தெரியுமா? ஒரு லீடர்ஷிப்ல அவங்க நடத்துறது, அவங்களை ட்ரெயின் பண்ணுவது, அவங்களை சீஷத்துவத்துல வழி நடத்துவது. உங்களுக்கு கீழாக அடுத்த கட்டம் வரத்தக்கதான அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணுகிற ஒரு அபிஷேகம், அடுத்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு அபிஷேகம். ஏலி அதை செய்தார். ஏலி சாமுவேல் இப்படித்தான் உருவாக்கினாரு. இந்த தாயின் அபிஷேகம் ஒருவரை உருவாக்குகிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை இப்படிதான் பண்ணாரு, தம்மோடு வச்சிருந்தாரு. மார்க் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. மார்க் chapter 3 verses 13 to 15 இந்த வசனங்களை வாசி பாருங்க. அங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அப்படிதான் வழி நடத்துறாங்க. வாசிங்க. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்முடைய கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கணும், ஊழியத்துக்கு போகணும், பிசாசுகளை துரத்தணும், சுகமாக்கணும், விடுதலையாக்கணும், பணிவிடை செய்யணும், உபதேசம் பண்ணணும், அவர் போக சொல்ற இடத்துக்கு போகணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். எல்லா காரியத்துக்காக சீஷர்களை அவரோடு வைத்திருந்தாராம். சீஷர்களை அவர் அனுப்பினாராம், உருவாக்கினாராம், கற்றுக் கொடுத்தாராம், அவரோடு வச்சிருந்தாரு. அந்த 12 சீடர்களை தான் அப்போஸ்தலர் நாம சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்களாக உருவாக்கினார், ட்ரெயின் பண்றாரு, சீஷத்துவத்துல வழி நடத்துறாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த சிறிய கூட்டமா இருக்கட்டும், பெரிய கூட்டமா இருக்கட்டும், அவர்களை நீங்க ட்ரெயின் பண்ணணும், நல்லா உருவாக்கணும், கற்றுக் கொடுக்கணும், அவங்கள போஷிக்கணும், பராமரிக்கணும். கள்ள உபதேசம் என்றால் என்ன, துருபதேசம் என்ன, எந்த வழிகள் நடக்கணும், ஒழுக்க ரீதியான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அதற்கு நீங்க ஒரு தாயாக நீங்க எழும்பும் போதுதான் அதை நீங்க செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட வைத்திருந்தார். ஏலி சாமுவேலை உருவாக்கினது போல நீங்க அநேகரை உருவாக்க வேண்டும். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? உருவாக்குகிற அபிஷேகம், தலைவர்களை உருவாக்குகிற அபிஷேகம், அடுத்த ஸ்தானத்தை, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற அபிஷேகம். தாயின் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. ஒரு தாயினால் நினைச்சா அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். மோசேயுடைய காலத்துல அங்க நிறைய பேர், அந்த எபிரேய அந்த குழந்தைகள் மரித்து போக வேண்டும் என்று அந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டாங்களாம். ஆமா, அந்த பெண்களுக்கு முடியும், அதை பிரசவிக்கும் போதே உயிரோட வைக்க முடியும், அல்லது அந்த பிள்ளையை கொன்று போடவும் முடியும். ஒரு தாயால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அநேகர் இன்றைக்கு பூமியில் அப்படித்தானே செய்யறாங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாக, தாயுடைய அன்பில்லாதவர்களாக பெற்ற குழந்தையே வீதியில போட்டு போறாங்க. அநேக அப்படிப்பட்ட குழந்தைகளை நாய்கள் குதறி சாப்பிடுகிற காட்சிகளை நாம பாக்குறோமே வீடியோக்கள்ல. உங்களால் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உருவாக்குகிற ஊழியத்தை உங்களுடைய கரங்களை கொடுக்கிறார். It's a powerful statement. நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும், நான் இஸ்ரவேலில் ஒரு தாயாக எழும்பும் அளவும் என்கிறது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் உங்களை அப்படி எழுப்ப விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு அந்த தெபோரால் இருந்தது போல உங்கள் தேசத்துக்கு உங்களால சொல்ல முடியுமா? இஸ்ரவேலுக்கு அந்த தாயின் அவங்க சொன்னது போல, நான் இலங்கைக்கு ஒரு தாய், இந்தியாவுக்கு நான் ஒரு தாய், சிங்கப்பூருக்கு நான் ஒரு தாய். அல்லது உங்களுடைய பட்டணத்துக்கு நீங்க சொல்ல முடியுமா? நான் கண்டி தேசத்துக்கு நான் தாய், கொழும்புக்கு நான் தாய், சென்னைக்கு நான் தாய், பெங்களூருக்கு நான் தாய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சேலத்துக்கு நான் தாய் சொல்ல முடியுமா? ஏன்? அந்த அபிஷேகத்தை நாம் இல்லை, அந்த உணர்வு இல்லாம நாம் இருக்கிறோம். இன்றைய கர்த்தருடைய ஆவியானவர்கள் நிரப்பும் போது, அவர் உங்களை தொடும் போது இந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பக்தி விருத்தியான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிற அபிஷேகம், உங்கள் ஜீவனை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அபிஷேகம்.
மற்றவர்களை உருவாக்குகிற அபிஷேகம், தலைவர்களை உருவாக்குகிற அபிஷேகம். இந்த தாயின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போதுதான் நீங்கள் பிள்ளைகளை நடத்த முடியும், ஒழுங்கான ஊழியத்தை செய்ய முடியும். இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அழகாக நீங்க நடத்த முடியும். ஒரு தாயினுடைய அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது உங்கள் பிள்ளையை போல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த தாயினுடைய அபிஷேகம் வரும்போதுதான் நீங்கள் அநேக சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸ்களை நடத்த முடியும், பிள்ளைகளுக்கான ஹோம்ஸ் நடத்த முடியும். உங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கா? அப்படி என்றால் இந்த தாயினுடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும். எல்டர்ஸ் ஹோம் எப்படி செய்ய முடியும்? தாயினுடைய இந்த அன்பு இருக்கணும், உருவாக்குகிற அந்த அபிஷேகம் இருக்கணும், உங்களை இழந்து மத்தவன் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் மேல இருக்கும் போதுதான் இதை நீங்க செய்ய முடியும். எப்படி இவங்க எல்லாம் பொறுமையா இருக்கிறாங்க? எப்படி இவ்வளவு கஷ்டமான காரியங்கள் எல்லாம் அப்படி செய்யறாங்க? எப்படி எல்லாருக்கும் ஒரே விதமான அன்பை கொடுக்க முடியும்? ஆமா, இந்த அபிஷேகம் வரும்போதுதான் அவர்கள் அப்படி செயல்பட முடியும். கர்த்தர் உங்களை குறித்து அநேக அனாதை பிள்ளைகளை தத்தெடுத்து ஒரு ஹோமாக நடத்தணும்னு ஒரு விஷனை கொடுத்திருக்கிறாரா? அப்படி என்றால் இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில நீங்க இருக்கிறீங்களா? சிறு பிள்ளைகளை நான் நடத்துறேன், எனக்கு கூட கொஞ்சம் குரூப் ஒன்று இருக்குது, அப்படியா? இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, நான் இருக்கிறதான பட்டணத்துல கிராமத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் இல்ல, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்ல, அவங்களுக்கு அன்பு இல்ல, அன்புதான் அவங்களுக்கு ஒரு குறைவா இருக்குது, அப்படியா? இந்த அபிஷேகம் வரும்போது நீ அவங்களுக்கு ஒரு தாயாக எழும்புவாய். உன்னுடைய வயது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீ திருமணமாகாமல் இருக்கலாம், ஆன நபராக இருக்கலாம், அநேக குழந்தைகளை பெற்றெடுத்த நபராக கூட இருக்கலாம். ஒரு தாயினுடைய அபிஷேகம், நாவிக்குரிய இந்த தாயினுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அது நீங்க ஆரம்பிக்கப்படும். குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க, கிறிஸ்துடைய பாதையில் நடத்த ஆரம்பிப்பீங்க, அன்பினால நடத்த ஆரம்பிப்பீங்க, பரிசுத்தத்தில் நடத்த ஆரம்பிப்பீங்க. அடுத்த கட்ட பரிசுத்த பக்தி விருத்தியான ஒரு சந்ததியாக நீங்க நடத்த ஆரம்பிப்பீங்க. இதான் அதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய அபிஷேகம். இன்னும் அநேக அபிஷேகங்கள் உண்டு, அதை குறித்து நாம் வருகிற நாட்கள் நாம பார்க்கலாம். ஒரு தாயினுடைய அபிஷேகம் மிக முக்கியமான ஒரு அபிஷேகம். இது மிக முக்கியமான ஒரு அபிஷேகம். இந்த இடத்துல இருக்க எல்லா பெண்களும் நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு தாயாக ஆக போகிறீங்க அல்லது ஆகிட்டீங்க. சிலரை நீங்க ஆகலாம். உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஐயோ, எனக்கு நீங்க சொல்றீங்க ஆவிக்குரிய தாயை பத்தி பேசுறீங்க, நான் உண்மையாகவே இன்னும் ஒரு தாயாக ஆவதற்கு தகுதி இல்லாம இருக்கிறேனே, திருமணமாயிச்சு எனக்கு குழந்தை இல்லாம இருக்கிறேன், அப்படியா? இந்த அபிஷேகம் வரும்போது நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்கிறது மாத்திரமல்ல, பிசிக்கலான குழந்தைகள் அதுக்கு அடையாளமா நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசிக்கலான குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். வயிற்றுல கரங்களை வைங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க பாக்குறீங்களா? யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக நீங்க பாக்குறீங்களா? எஸ், கரங்களை வைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் உங்களோட சரீரத்துக்கூடாக தொடப்படும். உங்களுடைய சரீரங்களில இருந்தது கடத்தப்படும். உங்கள் பிசிக்கல் பாடியை அவர் தொடுவார், உங்களுடைய கர்ப்பத்தை அவர் தொடுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு தாய் என்று சொல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு என்று ஒரு சந்ததி, பக்தி விருத்தியான ஒரு சந்ததியை பிறப்பிக்கத்தக்கதான ஒரு தாயாக நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. அநேகர் இந்த இடத்துல இருக்கிற அநேகளை போஷிக்கத்தக்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு தாயாக நீங்க எழும்ப போகிறீங்க. ஒரு கூட்டத்தை நீங்க தாயாக எழும்ப போகிறீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி. Thank you Lord Jesus. எல்லாம் கண்களை மூடி. ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன ஒரு தாயாக எழுப்புங்க. ஆண்டவரே, என்னை ஒரு தாயாக நீங்க எழுப்புங்க. ஆண்டவரே, தாயாக எழுப்புங்க சுவாமி. இஸ்ரவேலுக்கு தாயாக நான் இருக்கிறேன் என்று தெபோரால் சொன்னது போல என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பட்டணத்துக்கு, என் சபைக்கு, என் ஊழியத்துக்கு, என் தேசத்துக்கு நான் ஒரு தாயாக நான் எழும்ப வேண்டும். நான் ஒரு தாயாக எழும்ப வேண்டும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல சில பேர், ஐயோ, நான் ஒரு உண்மையான ஒரு தாயாக இருக்கிறேனா, நான் உண்மையான ஒரு தாயாக என் பிள்ளைகள் இருக்கிறேன் நினைத்து முழங்கால் படியிடுகிறத நான் பாக்குறேன். எஸ், கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, உங்களுடைய அந்த தாயினுடைய அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க. இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவர் தாயை போன்ற மார்பை உடையவரா, பாசமும் அன்பும் நிறைந்தவரா, தாய் போல மார்புடையவர், அரவணைப்பு, அன்பு கொடுக்கிறவரா. ஆமா, அவர் மேல அந்த அபிஷேகம் உண்டு. அவர் மேல அந்த அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா.
போஷிக்கிறதான அபிஷேகம், பராமரிக்கிற அபிஷேகம், அடுத்த கட்ட ரீதியில வளர்க்கிறதான ஒரு அபிஷேகம், கற்றுக் கொடுக்கிற அபிஷேகம், பெற்றெடுக்கிற ஒரு அபிஷேகம், உங்களை ஜீவனை கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கிற அபிஷேகம், உங்களை இழந்து உங்களை தியாகம் பண்ணி மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, ஆவிக்குரிய ரீதியில் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக எங்கள் மத்தியில நீங்க பொழியுங்க ஆண்டவரே, அபிஷேகமாக எங்கள் மத்தியில நீங்க பொழியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கபா லதா ரணமா எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. தாகமுள்ள மேல் தான் ஒரு தண்ணீரை ஊற்ற முடியும். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ரபகதரலமனமா. Thank you Jesus. Hallelujah. Rabagabalada rana manama shagadaraba. Rabalara gana marakara manama shagarabalaba. Makalanti ikarabalabana kanguru. Magadarabala diriyantara ramanama. Uraba shabarabalabaraba. Pani pola peyyum பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆண்டவரே. தெபோரா ஒரு தாயாக எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல அந்த தாய் மேல இருக்க அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கபலாதி ரியாந்தரபல ரமணமா ஷதரகல கணமர கந்தரோ மாகலாதி ரிகரபலாந்தி ரிகரபல மனமரவ ஷகதகர கரகல மனமா லேகேமே நீனிக மலபா கதுரி யந்தரல ரபலப ஷகதகரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனாதி ஊற்று தண்ணீர், ஜீவனாதி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்த மழையாக பொழியும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்திரீகளையும் ஒவ்வொரு மேலையும் தாயினுடைய அபிஷேகம் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு தாயினுடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ஒரு தாயினுடைய அபிஷேகத்தால நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினால. ஜெபித்து கொண்டிருக்கிற உலகால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் இந்த தாயினுடைய அபிஷேகம், இந்த தாயினுடைய வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். மூழ்காண்டவரே, மூழ்காண்டவரே. அநேக ஒரு ஆவிக்குரிய ஜெனரேஷனை பெற்றெடுக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய ஜெனரேஷனை பெற்றெடுக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கிற தாயாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஒரு சால்வை, ஒரு முக்காடு போல உங்களுடைய சிரசிலே உங்களுடைய மகிமையை மூடுபடியாக, மகிமையாக மூடுபடியாக ஒரு முக்காடு மூடுபட்டது போல ஒரு சால் உங்களை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. ரிசீவ் 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 பண்ணுங்க. ஒரு தாயாக நீங்க எழுப்புங்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பட்டணத்துக்கு, உங்களுடைய தேசத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஜெனரேஷனை எழுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஊற்றுகிற ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அபிஷேகம், மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புள்ள முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிற பாத்திரங்களாக எழும்பட்டும், ஒரு தாயாக எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதிக்கிறாண்டவரே, ஆசீர்வதிக்கிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த அபிஷேகம் நிரப்புவீராக, அந்த வல்லமையால் நிரப்புவீராக. கபா ரபா ஷபா லப ரதலகர கலமனமா ரபா கல தீரி யாந்தரல ரமணமா ரபா ஷிகல ரபால தீரி யாந்தரல ரபரபா மாரா காத்தரோ விஷ்ணுவிலே பிரசவிக்கிறது போல அப்பா அந்த பூமியிலே இருக்கிற பிள்ளைகள் வஷதர ரபரபா நாங்கள் பிரசவ வேதனை பட்டு ஷடாய் ஷடாய் மழையாக பொழியும் ஷடாய் ஷடாய்
அந்த வேதனை அநேக அழுது போகிற பிள்ளைகளை கேட்டதால ஒரு காலம் அப்பா. அந்த வேதனை ஆண்டவரே, அநேக அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக அவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்களை போஷித்து வழிநடத்தி பராமரித்து அவங்களை உடுத்துவித்து சாயம் கட்டி அவங்களை ஒரு தலைவர்களாக உருவாக்குகிற ஒரு அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக இப்பொழுது அந்த வல்லமை உங்கள் மத்தியில கடந்து வரட்டும். இப்பொழுது அந்த விஷன் அந்த தரிசனம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுருளாக உங்களிடத்துல வருகிறது. உங்களுடைய சிரசின் மேல் வந்து அமருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே just receive in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அநேக எல்டர்ஸ் ஹோம் சிறு பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு உருவாக்குகிற ஒரு அபிஷேக ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊழிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தரிசனத்தை இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ணுகிறேன். ராபா காபா லாதா ரானா காபா நாகா தாரானா மாகாபா உராபா ஷிகாபா லாதிரி ஆசரோ லேமெனி காமா நாமா கட்டுரா காராமானாமா ராபா லாதிரி காரானா நாமா ஷதரபலவா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட விஷன்ஸ்களை நீங்க பெற்றுக்கொள்கிறமைக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க கொடுக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அநேக நீங்க பெற்றுக்கொள்றீங்க. சில பேர் தாங்க முடியாத அபிஷேகத்தால் நிரப்பப்படுறீங்க. அநேகருடைய கண்கள் கண்ணீராய் மாறி இருக்கிறது. அநேகருடைய கண்கள் கண்ணீராய் மாறி இருக்கிறது. உங்கள் கண்கள் குளமாய் மாறி இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு மனதுருக்கம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருக்கத்தின் அபிஷேகம், ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகம். இந்த மனதுருக்கம் வரும்போதுதான் உன் பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை நீ ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. அந்த மனதுருக்கத்து அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அபிஷேகம் இருந்தபடினாலதான், இந்த மனதுருக்கம் இருந்தபடினாலதான் அவர் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்திலே பார்த்தார், எல்லாரையும் நேசித்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார். அந்த அன்பு, அந்த மனதுருக்கத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். மனதுருக்கத்தினாலே விடுதலை பண்ணினாராம். அந்த மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை நிரப்பப்படுவீர்களாக. கபா கபா தகபாலா கதரகபா உரபா ஷிகலா ரபலா துரி அம்தரபலா மனம ஹதுரி கரபலமா உரபா கதரலமா. Thank you Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநேகர் நீங்க தொடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். அநேகர் நிரப்புகிறமைக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத மகிமையால் நிரப்புகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாயாக எழும்பும் அளவு, இஸ்ரவேலில நான் ஒரு தாயாக எழும்பும் அளவு பட்டணங்கள் பாழாய் போயின. ஜனங்கள், குடும்பங்கள் பாழாய் போய் இருக்கிறது. குடும்பங்கள் பிரிவினையில் இருக்கிறது. நீ ஒரு தாயாக எழும்ப வேண்டும். குழுக்கள் பாழாய் போய் இருக்கிறது. தாயாக நீ எழும்ப வேண்டும். Thank you Lord. Thank you Lord Jesus. Hallelujah. Rabba gaba latiri anta rabala ramanama shadaka rabalama. Oh diri andara rabalama shadara garama. Kamana. பரிசுத்தரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே ஆட்கரங்களை உயர்த்தி தேவனை நீங்க உயர்த்துங்களேன். உடைய நாமத்தை உயர்த்துங்களேன். ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தாயின் உள்ளம், அந்த தாய் பாசம், அநேக அந்த பாசத்துக்காக ஏங்கி தவித்திருக்கிறீங்களே. அநேகர் இந்த பாதைகளுக்குள்ளாய் நீங்க கடந்து சென்றிருக்கிறீங்களே. காரணம் என்ன? நீங்களும் ஒரு ஆவிக்குரிய தாயாய் மாறணுமே. நீங்களும் அநேக பிள்ளைகளை போஷிக்கிற ஒரு தாயாய் நீங்க எழும்பணுமே. ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் மாற்ற பிரியப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்க வாழ்க்கைக்குள்ளாங்க நீங்க வந்தீங்கப்பா. எங்க வாழ்க்கை ஜீவித்தை நீங்க மாற்றினீங்க ஆண்டவரே. நாங்களும் அநேகருக்கு, அநேக பிள்ளைங்களுக்கு
அந்த தெபோராளை போல தாயாக மாறணுமே. என்னுடைய ஜீவியங்களை கொடுக்கிறவளாக மாறணுமே ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே, உமக்கென்று ஜீவனை கொடுக்கிறவர்களாக மாறணுமே அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. நாங்கள் கடைசியாக நேற்று நாள்ல நாங்க பாடணும் இல்லையா ஒரு பாடல், அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். அந்த பாடலை பாடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறுதியாய் நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? கடைசியா எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நீங்க முழங்கால் படியிடுங்க. இது சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல தகப்பனாக நீங்க மாற பிரியப்படுறீங்கன்னு சொன்னா நீங்களும் கூட உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கலாம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்களே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல போறீங்க? உண்மையாய் தேவனை பார்த்து ஜீவனுள்ளோருக்கெல்லாம் நீங்க தாயானவளாய் மாறணும்னு சொன்னாங்க. உங்க ஜீவத்தை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்றும் மோடு வாழ இந்த தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு நீ ஒரு நல்ல தாயாய் மாறுவதற்காக ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறாரே. மறுபடியும் சொல்றீங்களா? ஆகவே பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜா. அந்த பரலோக பிரசன்னம் உங்களை நினைக்கிறது. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நீயும் நானும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக, ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக எங்களை நாங்க அர்ப்பணிப்போமா அந்த பரலோக ராஜாவுக்கு முன்பதாக? அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வாழ பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. அப்பா, இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்துமே உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் ஆண்டவரே, உயர்த்தணும் அப்பா. அதற்கான சேனையை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய தாயாக, நீர் விரும்புகிற ஒரு தாயாக
இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களை கத்த நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க ஆண்டவரே. எஸ் டாடி, எஸ் டாடி, ஒவ்வொருவரை நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அந்த தாய்மையின் உள்ளம், அந்த தாய்மையின் உள்ளம் ஆண்டவரே எங்களுக்கு வேணும். யாரை பார்த்தாலும், எந்த பிள்ளையை பார்த்தாலும் கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் எங்களுக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்க ஒருவரை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவரே, நீங்க என்ன கண்ணோட்டத்துல நீங்க பார்ப்பீங்களோ அதே அந்த பாரம், அதே அந்த வேதனை ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகளிலும் இப்பொழுதே தொனிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கும் அந்த பாரம், அந்த உணர்வு வரட்டும் அப்பா. இதுவரை நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்தோமே, பிறர் மீது கரிசனை செலுத்தாதபடி, பிறரை நேசிக்காதபடி ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமே அப்பா. எங்களுடைய சுயத்தை நாங்கள் உடைக்கிறோம், எங்களுடைய சுயத்தை நாங்கள் வெறுக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் சுபாவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவின் சுபாவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த பாரம், ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் ஆண்டவரே எங்களுக்கு வேணும்பா. ஆத்துமாக்களை குறித்ததானது பாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இன்னும் எங்கள் சுயத்துக்காக ஓடினது போதும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய சுய பலத்திலே ஓடினது போதும். அந்த ஆத்தும பாரத்தை எங்கள் மீது நீங்க வைத்திருக்கிறமைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும், அது யூடியூப்லயா இருக்கட்டும், பேஸ்புக்லயா இருக்கட்டும், கூகுள் மீட்லயா இருக்கட்டும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஒரு ஆவிக்குரிய தாயாக நீங்க எழுப்புகிறமைக்காக நன்றி. ஒரு ஆவிக்குரிய தாய்மார்களாக நீங்க எழுப்புகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு இவர்களோடு நீங்க பேசுகிறமைக்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் கொடுப்பார்களாக, பலன் கொடுப்பார்களாக, பலன் கொடுப்பார்களாக. சகல துதிகன மகிமையும் எம்பெருமனாகிய தேவனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை சிரம் தாழ்த்தி பணிந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. அடுத்ததாக இறுதி blessingக்காக நம்முடைய ஊழியத்துல இருக்கிற பிள்ளைங்க உங்களை வழி நடத்துவாங்க. அதுக்கு முன்பதாக ஏதாவது உங்களுக்கு சாட்சிகள் இருப்பினும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஆபீஷியல் லைனுக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம். யாருக்காவது ஏதாவது சாட்சிகள் இருக்குதா சொல்வதற்கு? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல நாங்க பார்த்தோம் இல்லையா, அந்த 2 நம்பருக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம். ஆடியோ வடிவில அல்லது நீங்க டைப் பண்ணி சரி, நீங்க எங்களுக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு நீங்க மகிமை செலுத்த வேண்டும். அமைதியா யாரும் இருக்கக்கூடாது. ஆகவே நன்மைகளை பெற்ற நீங்க நன்றி இல்லாதவர்களா நீங்க இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றியை நீங்க செலுத்த வேண்டும். நீங்க அதை சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். மற்றது நாங்க இதை எங்களுடைய குரூப்ல நாங்க ஷேர் பண்ணுவோம். மற்றவர்களுக்கு இதை சொல்வது நிமித்தமாய் ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமை அடையும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க.
தொடர்ந்து வருகிற நாட்கள்ல இதே போல கூட்டங்களை நாங்க உங்களுக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். மேபி நீங்க உங்களோட திருச்சபைகள் இப்படிப்பட்ட கூட்டங்களை செய்யணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா உங்களுடைய போதகரோட நீங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க உங்களுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். பெண்கள், சிறுவர் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய நாங்க உங்க திருச்சபையில வந்து ஊழியம் செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆகவே நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க.